வணக்கம். வெல்கம் டு தி அரோமா ஸ்டுடியோ. இன்னைக்கு சிம்பிளான டிக்கா, சிக்கன் டிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன், மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், சோள மாவு, உப்பு, எண்ணெய், தயிர், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், குடமிளகாய். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக தெரியும், டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை எதுக்கு உடச்சி ஊற்றுறோன்னா இந்த மாவுக்கு ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக தான். இந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகும், அதுக்காக தான். இது நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதே மெத்தடில் தான் நான் சிக்கன் 65யும் செஞ்சுருப்பேன். இப்போது இதுக்கு தேவையான லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று தாங்க, ஆனால் செய்கிற விதம் தான் டிஃப்ரென்ஸாக ஆகும். இதுவே அப்படியே ஊறி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டால் சிக்கன் 65. இதுவே நம்ம மசாலாலாம் நல்லா ஊறி நம்ம டிக்காவாக போடுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நல்லா மசாலா கலந்து விட்ட பிறகு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே மசாலா கலந்து விட்டுட்டு அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால தான் முன்னாடியே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணுற பர்பஸ் சிக்கன் நல்லா ஹார்டாகாமல் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான். அதோட புளிப்புத்தன்மை சிக்கனை ஹார்டாக விடாது, அதனால தான் கர்ட் ஆட் பண்ணுவாங்க. இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஸ்கியூபாக, கேப்சிகம் ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு வெங்காயம், சிக்கன் இதுக்கு போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், வேகும். அதே மாதிரி வெங்காயம், குடமிளகாய், சிக்கன், அதே மாதிரி வெங்காயம், குடமிளகாய், சிக்கன் இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கலாம். இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. தவா நல்லா காயட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டிக்கை ஒன்று ஒன்றா வைங்க. வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேணாம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் இல்லாமலும் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் பொரிக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக வரும். அதுக்காக நான் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் மட்டும்தான் நான் எண்ணெயை விட்டுக்கிறேன். இதில் ஹைலைட்டாக மீதி இருக்க மசாலாவை இது மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மசாலா நல்லா கோட்டாயிருந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு மசாலாவை ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒரு சைடு வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். வேணும் அப்படின்னா நம்ம மேலே மூடி கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வேக வைக்கும் போது நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆனியன், கேப்சிகம்லாம் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிறதுனால இதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கியான ஃப்ளேவர் இருக்கும். வித் ஆனியன், கேப்சிகமோடு அந்த சிக்கன் பீஸை நம்ம சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. கிரில் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம தவாலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இது டக்குன்னு வெந்துடும், போன்லெஸ்னால் டக்குன்னு வெந்துடும். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிரும், டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதோட மயோனைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.